யார் துள்ளுனாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பா, கோயிலும் வேணாம், ஊரை வேணாம், கிளம்புங்கப்பா. மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு. வாங்கப்பா. அவன் ஆரம்பத்திலேயே இந்த பஞ்சாயத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னான். யாராவது கேட்டீங்களா? கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாரு. மாமா, நீங்க இவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத எங்களால பார்க்க முடியாது மாமா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்ட. வாங்க மாமா, கிளம்பலாம். ராமச்சந்திரா, நீதான் அவ என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. இப்ப முடியாதுன்னா அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் உன் பையன் கூட வாழ வச்சுதான் ஆகணும். என்ன சொல்ற? என் பிள்ளைக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். என்னடா பண்ண சொல்றீங்க? இல்லப்பா, இல்ல, நாங்க இத ஒத்துக்கவே மாட்டோம். மாமா வேண்டாம் மாமா. உயிரே போனாலும் இவ்வளவு மாதிரி கேவலமான ஒருத்தி கால்ல விழவே கூடாது மாமா. வேணாம், நீ எதுக்கு அவ கால்ல போய் விழுந்துட்டு? அப்பா என்னைய கூட்டு போய் வாழ வைங்க. வைப்பாங்கடி, வா வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, அந்த வீட்டு படி வாசல உன்னால மிதிக்கவே முடியாது. பஞ்சாயத்தாரே, நீங்க தான் இனிமே முடிவு பண்ணணும். ராமச்சந்திரா, அந்த புள்ள அது முடிவுல உறுதியா இருக்கு. இனிமே நீ தான் முடிவு பண்ணணும். இல்லைங்க, நான் கால்ல விழறேன். அவ கேக்குற எல்லாத்துக்கும் ஒரு ஆள் போய் போறீங்க. ஏய், உனக்கு என்ன? எங்க வீட்டுல வந்து வாழணும், அதானே? வா. கார்த்திக் இங்க என்ன பண்றாரு? தெரியலையே. ஐயா, பெரிய மனுஷங்களா? டேடி, நீ என்னடா சொல்ற? அத்த, கொஞ்ச நேரம் பேசாம இரு. கார்த்திக் என்ன பண்றீங்க? கார்த்திக் தெரிஞ்சதா? இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயா, பெரிய மனுஷங்களா? இவளுக்கு இதுதானே வேணும்? வர சொல்லுங்க, வந்து என் கூட என் வீட்டுல வந்து வாழ சொல்லுங்க. அப்பா, அப்ப நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, வந்து வாழ சொல்லுங்க. கார்த்தி, யோசிச்சுதான் பண்றியா? ஏய், என்னடா அப்பாவை கால்ல விழ சொல்றியா? அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லடா. நான் பாத்துக்கிறேன். அம்மா, அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இனி நீ அந்த வீட்டுல போய் வாழ வேண்டியதுதான். நாளை பின்ன சண்டை சச்சரவுன்னு மறுபடியும் இங்க வந்து நிக்க கூடாது. ஏன்னா மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா இருக்கு. யோசிச்சுக்க. அத நான் பாத்துக்கிறேங்கய்யா. இன்னைக்கு வேணான்னு சொன்ன இந்த குடும்பமே நாளைக்கு என்னைய வேணும்னு சொல்ற நிலைமைய நான் உருவாக்குவேன். ஐயா, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, போயிட்டு வாமா. சித்தி, கொடுங்க சித்தி, நான் காப்பி போடுறேன். ஏன் மொத்தமா விஷத்தை கலந்து ஒரேடியா முடிச்சிடலாம்னா? எங்கடி வந்த? இல்ல எங்க வந்தன்னு கேக்குறேன். இப்ப உன் மனசுல என்ன இருக்கு? பஞ்சாயத்துல உனக்காக 4 பேர் பேசி இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்கன்னா நீ சௌகரியமா வாழ்ந்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல சித்தி. சித்தியா? யாருடி சித்தி உனக்கு?
எப்போ உன் கேவலமான புத்தி எங்களுக்கு தெரிய வந்ததோ அன்னைக்கே நான் உன்னை தலைமுடிக்கிட்டேன். திரும்பவும் இவங்க கிட்ட எப்படியாவது பேசி நம்ப வச்சிடலான்னு சித்தி சித்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த. அதே மாதிரி ஏமாறதுக்கு நான் முட்டாள் இல்லை. மரியாதையா இங்க போ முதல்ல. என்ன சித்தி இப்படி வரட்டி விடுறீங்க? ரொம்ப நல்லவளா நீ? உன் மூஞ்ச அப்பாவிய வச்சு பேசினா இங்க இருக்கிறவங்களா நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறமும் உன் வேஷம் எல்லாம் இந்த வீட்டுல செல்லுபடி ஆகும் நினைச்சிட்டு இருக்காரு. நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு முட்டாளு இல்ல. ஐயோ பாவம்னு பார்த்ததுக்கு தான் எங்களை அனுபவிக்க வச்சுட்டியே. அப்புறம் என்ன? உனக்கு போய் பாவம் பார்த்த மேடி. உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்ததுன்னா என் அண்ணனை உன் கால்ல விழணும்னு சொல்லிருப்ப. உன்னை அங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். போனா போகட்டும் தான் விட்டேன். பார், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. உன் கேவலமான புத்தி என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் பழையபடி நீ இந்த பூஜை ரூம்ல வந்து விளக்கேற்றது, சமையல் கட்டுல வந்து சமைக்கிறது, இந்த ஹால்ல வளைய வருதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்ட உன்னை அரைஞ்சி கொன்னுடுவேன். என்ன பாக்குற? இதுக்கப்புறம் உனக்கு ஈவி இறக்கமே கிடையாது. இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருந்து தொலை. எங்க தலையெழுத்து உன் மறுபடியும் இந்த வீட்டுல பாக்கணும். உன்னெல்லாம் தூங்கும்போது கூட உன் முன்னாடி கண்ணை திறந்து தாண்டி தூங்கணும். இல்லனா எங்க கழுத்தை அறுத்துருவேன். அவ்வளவு பொல்லாதவனி. சித்தி, நீ கிச்சனுக்குள்ள வராதுன்னு சொன்னா நான் போயிடுவேனா?